ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெள்ளாட்டு தலைக்கறி கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1 கப், 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து. நாங்கள் தலைக்கறி இங்கே 1 கிலோ எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கறி எடுத்ததுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கறியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே கறியோடு நல்லா ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சமைக்கிறப்போ எல்லாத்துக்குமே விளக்கெண்ணெய் ஆட் பண்ணால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தனியாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா 5 to 6 விசில் வரணும். அப்போ தான் நல்லா கறி குக் ஆகும். இப்போது 5 to 6 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும் கிரேவி.
இப்போது இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வெந்திருக்கு. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.